கடந்த மார்ச் 20ஆம் தேதி சர்வதேச மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அதன் ஒரு பகுதியா உலகத்திலேயே அதிகமா மகிழ்ச்சியாக உள்ள நாடுகள் எது அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. அதுல எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத, குறிப்பா வளர்ந்த நாடான அமெரிக்கா மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளான சீனா மற்றும் இந்தியாலாம் இந்த பட்டியல்ல எந்த இடத்துல இருக்குன்றது தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மார்ச் 20 உலக மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு எந்தெந்த நாடுகள் மகிழ்ச்சியா இருக்கு, எந்தெந்த நாடுகள் மகிழ்ச்சிங்கிற அடிப்படையில பின்தங்கி இருக்கு, இதெல்லாம் உலக மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு எந்தெந்த நாடுகள் மகிழ்ச்சிங்கிற அடிப்படையில முன்னணியில இருக்கு, எந்தெந்த நாடுகள் பின்தங்கி இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டுச்சு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், தனிநபர் உரிமை, தனிநபர் சுதந்திரம் சார்ந்த விஷயங்கள், தங்களுக்கான வாழ்க்கை முறையை தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம், சமூக நல்லிணக்கம், சமுதாயத்துல சமமா நடத்தப்படுறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, அது குறித்த அணுகுமுறை, ஊழல்களற்ற நாடு, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, தனி மனித தன்னம்பிக்கைக்கான அளவுகோல், சமுதாயத்துல ஒரு நபரோட பங்களிப்பு, சமுதாயத்துக்கிட்ட இருந்து அந்த நபர் பெறும் உதவிகள், முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யறதுக்கான முயற்சி, இந்த அடிப்படை அம்சங்களை வச்சு இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. இதன் வெளிப்பாடா ஒரு நாடு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாடு அப்படின்னு அளவிடப்படுது இந்த ஆய்வுல. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆண்டு தொடர்ந்து நடத்தப்படுது. அந்த வகையில 2017-19 அப்புறம் 2019-22, அடுத்து 2023-25 இப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல 2025ஆம் ஆண்டுக்கு உலகத்திலேயே அதிகமான மகிழ்ச்சியான நாடா முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா பின்லாந்து. இந்த ஆய்வு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களோட உதவுற மனப்பான்மை, பிறருக்கு உதவி செய்யணும், முன்பின் தெரியாத ஆட்களுக்கு உதவி செய்யற அணுகுமுறை, ஆரோக்கியமான கல்வி, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், ஊழல்கள் இல்லாத சமுதாயம், உரிமை சார்ந்த விஷயங்கள், முடிவெடுக்கும் திறன், இப்படியான அம்சங்கள்ல எந்த அளவுல ஒரு நாடு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அளவிடுறாங்க. அந்த வகையில 2017-19, 19-22, இப்போ 2023-25 கணக்கிட்டது படி இந்த ஆண்டு 2025ல உலக நாடுகள்லயே அதிக அளவுல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாடாக இந்த பட்டியல்ல முதலிடத்தை பெறுவது பின்லாந்து. 2வது இடத்துல இருக்கிறது டென்மார்க், 3வது இடத்துல இருக்கிறது ஐஸ்லாந்து, அடுத்து ஸ்வீடன், நெதர்லாந்து, நார்வே இப்படின்னு பட்டியல் தொடருது. இதுல பின்லாந்து இந்த ஆண்டு மட்டும் இல்லாம தொடர்ச்சியா 7 ஆண்டு காலகட்டத்துக்கும் முதல் இடத்துல உலகத்தின் அதிக மகிழ்ச்சியான நாடா பின்லாந்து இருக்கு. 7 ஆண்டுகளா இந்த இடத்தை பின்லாந்து தக்க வச்சிட்டு இருக்கு. இதற்கு காரணமா சொல்லப்படுவது என்னன்னா, பின்லாந்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவுல எளிதா அணுகக்கூடிய முறையிலும், உயர்தரமான ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ வசதிகளும், உயர்தரமான கல்வி முறையும் பின்லாந்துல இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம சமூக ரீதியான உதவிகள்னு வரும்போது, அதுல மக்களோட பங்களிப்புன்னு வரும்போது பின்லாந்து தான் முதன்மையா இருக்கு. அதோட மனிதர்களை சமமா நடத்துவது, அந்த அடிப்படையிலையும் பின்லாந்து முதன்மையா இருக்கு. எல்லாத்துலயும் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஊழல் அப்படிங்கிற வரும்போது, தனிநபராலோ தொழில் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அல்லது மக்கள் மீதான அரசின் ஊழலோ இதுல எப்படி கணக்கிட்டு பார்த்தாலும் பின்லாந்துல இது குறைவாக இருக்கிறதா இந்த ஆய்வுப்படி பின்லாந்து இதனாலதான் முதன்மையா இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே கடந்த 7 ஆண்டுகளா அதிகமான மகிழ்ச்சியான நாடு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட பின்லாந்து இருக்கு. சரி, முதல் இடத்துல பின்லாந்து ஏன் இருக்குன்னு சொல்லியாச்சு. எல்லா வகையிலும் வளர்ந்த நாடான அமெரிக்கா இந்த பட்டியல்ல எந்த இடத்துல இருக்குன்னா 24வது இடம். ஓவராலா அமெரிக்காவுக்கு 24வது இடம்னு இருந்தாலும் இதுல அமெரிக்கா 24வது இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 23 நாடுகள் இருக்கே. எல்லா வகையிலும் வளர்ந்த அமெரிக்கா எந்த சில விஷயங்கள்ல பின்தங்கி இருக்குன்னா கேரிங் அண்ட் ஷேரிங்னு ஒரு அளவீடு வருது. அதன் அடிப்படையில அமெரிக்கா பின்தங்கி வருதான். காரணம், கேரிங் அண்ட் ஷேரிங்னு வரும்போது அடுத்து நமக்கு அருகில் இருக்கிற மனிதர்களோட ஒரு விதமான அக்கறை உணர்வோட அணுகிறது, மற்றும் ஷேரிங்னு வரும்போது உணவுகளை பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்ற ஒரு அடிப்படையில அமெரிக்கா பின்தங்கி தான் இருக்கான். எல்லா வகையிலும் ஆற்றல் மிக்க வளர்ந்த நாடாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தனியாவே தங்களை முன்னிறுத்திக்க விரும்புறாங்களாம்.
எந்த இடத்துக்கு போனாலும் தனியாவே போறது, தனியாவே தங்குறது, தனியாவே சாப்பிடுறது இப்படின்னு. இதனால கூட இருக்கிற அடுத்த மக்களோட அவங்க பேசுவதற்கான வாய்ப்புகள் குறையுது. இந்த இடத்துல தனிமைன்ற ஒரு விஷயத்தை வச்சு அமெரிக்கா தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சிக்கல. அதனால அமெரிக்கா கேரிங் அண்ட் ஷேரிங்ன்ற விஷயத்துல பின்தங்கி இருக்குன்னு இந்த ஆய்வு மூலமா தெரிய வருது. பகிர்ந்து உண்ணுதல்னு பார்த்தா உணவு நேரங்கள்ல நம்ம கூட ஒரு சிலரோட பகிர்ந்து உண்ணும் போது அல்லது குடும்ப உறுப்பினரோட பகிர்ந்து உண்ணும் போது ஒருவருக்கொருவர் அனுபவங்களை உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பா அது அமையும். அந்த நேரத்துல அவங்க உரையாடும் போது குடும்பத்திற்கு என்னென்ன தேவை, என்னென்ன சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு, என்னென்ன கவலை தரக்கூடியதா இருக்கு, எதை மாத்திக்கணும், எது தேவைப்படுது, இது போன்ற அந்த உரையாடல்கள் அந்த இடத்துல இல்லாம போயிடுது. தனியா ஒரு நபர் உட்கார்ந்து சாப்பிடும் போது அவர் தனக்கான ஒரு சில எண்ணங்களை மட்டும்தான் மனதில் ஓட்டிட்டு இருப்பாரே தவிர தன்னை சார்ந்தவர்கள் தன் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கறத அவங்களால உணர்ந்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மகிழ்ச்சின்றதோட அளவு குறையுது. இப்படி தனியா உட்கார்ந்து சாப்பிடும் போது தன்னுடைய உணர்வுகளோ மற்றவங்களோட உணர்வுகளோ ஒருவருக்கொருவர் கடத்தி கொண்டு போய் தன்னுடைய உணர்வுகளோ பிறரோட உணர்வுகளையோ வெளிப்படுத்த முடியாத அல்லது புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த இடத்துல மகிழ்ச்சியோட அளவு குறையுது. அதோட கூட்டு குடும்பங்கள் வரும்போது அதிகபட்சமா ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தாலே அந்த இடத்துல உரையாடல்களின் போது மகிழ்ச்சியை அதிகமா பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுமா. ஆனா பெரும்பாலும் அமெரிக்காவில் 4 பேர் கூட இல்லாம ஒற்றை நபரா தனியாவே இருக்கிறதுக்கு நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். அதன் விளைவா மகிழ்ச்சின்ற அடிப்படையில இந்த தனிமைங்கிற ஒரு விஷயத்தினால அமெரிக்கா பின்தங்குது. இப்படி அமெரிக்காவில் தனியா உணவருந்தி தனியா காலத்தை கழிக்கிறவங்களோட எண்ணிக்கை கடந்த 2003ஆம் ஆண்டை விட ஒப்பிடும்போது 53% அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதே போல 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2023ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட அறிக்கைப்படி உலகத்திலேயே 19% இளம் வயதுடைய மக்கள் சமூகத்திலிருந்து தங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிகளோ பங்களிப்போ கிடைக்கலன்றத உணர்றாங்க. அதனால தனியாவே தங்களது காலத்தை செலவழிக்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுலயும் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலுமா இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் மகிழ்ச்சிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆனா என்னதான் பல நாடுகள்ல இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வளர்ந்து வரும் காலங்கள்ல தற்கொலைக்கான எண்ணம் மக்கள் கிட்ட குறைந்துட்டு வந்தாலும் அமெரிக்காவில் அது அதிகரிச்சுட்டு தான் இருக்குன்றது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில கூட அமெரிக்கா மகிழ்ச்சியான நாடுகள் அப்படிங்கிற பட்டியல்ல நார்வே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை விட பின்தங்கி இருக்குன்றது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு நாடா உலக நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு எல்லா அம்சங்களையுமே சிறந்த ஆற்றல் மிக்க ஒரு நாடா அமெரிக்கா தென்பட்டாலும் தனிநபர் அப்படின்னு வரும்போது அந்த தனிநபரை எந்த அளவுக்கு அந்த அமெரிக்கா வச்சிருக்கு அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா வருது. காரணம், தங்களது உணர்வுகளை பகிர்ந்துக்க முடியாத நிலையில பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. தங்களுக்குள்ள அதிக அளவிலான எதிர்மறை எண்ணங்கள், நம்பிக்கை இல்லாத ஒரு தற்கொலை தூண்டும் விதமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மக்களும் பெரும்பாலும் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து வளர்ந்து வரும் நாடான சீனா இந்த பட்டியல்ல எந்த இடத்துல இருக்குன்னா 68வது இடத்துல இருக்கு. இதுல ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்த்தா வளர்ந்து வரும் நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவில் இந்த தற்கொலை எண்ணங்களால் தூண்டப்பட்ட அதன் விளைவாக வரக்கூடிய மரணங்கள்னு பார்த்தா மொத்த இந்த 2 நாட்டிலுமே மொத்த மக்கள் தொகையை விட 5%க்கும் குறைவான எண்ணிக்கையா தான் உலக சுகாதார மையத்துல பதிவாகுது அப்படின்றது ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு அம்சத்துல அமெரிக்காவை விட இந்தியாவும் சீனாவும் முன்னணியில இருக்குன்றது தெரிய வருது. அதே போல ஒரு நாடு மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுல சில குணாதிசயங்கள் அதிக அளவுல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த ஆய்வு நடத்தப்பட்ட போது அந்த குணாதிசயங்கள்னு வரும்போது முன்பின் தெரியாத நபருக்கு உதவுதல் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல முதல் இடத்துல இருக்கிற நாடு உலக அளவிலேயே முதல் இடத்துல இருக்கிற நாடு ஜமைக்கா, 2வது இடத்துல லிபெரியா இருக்கு, 3வது இடத்துல ட்ரினிடாட். இதுல வளர்ந்த நாடான அமெரிக்காவுக்கு 12வது இடம், அதாவது முன்பின் தெரியாத நபருக்கு உதவுதல் அப்படின்ற கண்ணோட்டத்துல அமெரிக்காவுக்கு 12வது இடம், இந்தியாவுக்கு 74வது இடம், சீனாவுக்கு 123வது இடம், பாகிஸ்தான் 133வது இடத்துல இருக்கு. இதுல இன்னும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா அமைஞ்சது என்னன்னா, கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் தான் உலகத்தையே உலுக்கி எடுத்த பல மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குன அந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் தான் இந்த முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவுற அந்த எண்ணமே மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்குன்னு தெரிய வருது. இந்த முன்பின் தெரியாத நபருக்கு உதவும் அந்த பண்புகள் எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்குன்னு பார்த்தா, குறிப்பிட்டு முன்பின் தெரியாத நபருக்காக உதவுற அந்த ஒரு குறிப்பிட்ட பண்பு மட்டுமே 2017-19ஆம் ஆண்டுல ஒப்பிடும்போது அதிலிருந்து தற்போது 18% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது.
சொல்லப்படுது. இது கொரோனா காலத்துக்கு அப்புறம் இந்த மாற்றம் ஏற்படுவதாக அந்த ஆய்வுகள் சொல்லுது. சரி, அமெரிக்கா சீனாவெல்லாம் பார்த்தாச்சு. உலகத்திலேயே அதிகமான மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல்ல இந்தியாவுக்கு என்ன இடம் அப்படின்னு பார்த்தா 118வது இடத்துல இருக்கு. இந்த ஆய்வு சில அடிப்படை அம்சங்களை வச்சு செய்யப்படும் போது இதுல இருக்கிற ஒரு சில அம்சங்கள்ல இந்தியா இன்னும் பின்தங்கி தான் இருக்கு. சமூக நல்லிணக்கம்னு பார்த்தாலும் இந்தியா பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. அதே போல மக்கள் சமமாக நடத்தப்படுவது, அது ஆண் பெண்ணா இருந்தாலும் அல்லது இன ரீதியா மத ரீதியான மக்கள் கிட்ட அந்த சமமா நடத்தப்படுறது, இந்த பண்பு, அடுத்து கல்வி, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இப்படி ஒரு சில அம்சங்கள்ல இந்தியா மற்ற நாடுகளை விட, வளராத நாடுகளை விட கூட பின்தங்கி தான் இருக்குன்றது கவலைக்குரிய ஒரு விஷயம். 118வது இடம் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியா கடந்த முறையும் இதே போல 118வது இடத்துல இருந்தது. இப்போ அதை தக்க வச்சிருக்கு. இறுதியா பார்த்தா சமூக நல்லிணக்கம், அக்கறையான அணுகுமுறை, மக்கள் தங்களை சார்ந்தவங்களுக்கு தாங்கள் சந்திக்கிறவங்களை எப்படி நடத்துறாங்க, எப்படி பார்க்கிறாங்க, தனியுரிமை சார்ந்த விஷயம், தனி சுதந்திரம் சார்ந்த விஷயம், வாழ்க்கை முறையை நெறிப்படுத்துதல், உதவும் மனப்பான்மை, பகிர்ந்துணுதல், முன்பின் தெரியாதவர்களை அணுகும் முறை, இப்படி இந்த அம்சங்களை அடிப்படையா வச்சுதான் ஒரு நாடு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாடா இருக்கு அப்படிங்கிறது கணக்கிடப்படுதுன்னு இந்த ஆய்வின் மூலமா வெளிப்படையா தெரியுது. அப்படிங்கிறது இந்த ஆய்வு அழுத்தமா சொல்லுது. இதுல இந்த ஊழல் இல்லாம இருக்கிறது, தனிநபர் வருமானம், இப்படிங்கிறதுலாம் அடுத்த பட்சம் தான். முதல்ல குணநலங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மக்கள் எப்படி செயல்படுறாங்கன்றத பொறுத்துதான் அந்த நாடு மகிழ்ச்சியான நாடா இல்லையான்றது தெரிய வருது. காரணம், மகிழ்ச்சிக்கு மூல காரணமே உணர்வுகளின் வெளிப்பாடு தான். உணர்வுகள் எந்தெந்த இடத்துலலாம் வெளிப்படுத்தப்படுதோ, எந்தெந்த இடத்துகளெல்லாம் ஆறுதலா பகிர்ந்துக்கப்படுதோ அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும்ன்றது இதன் மூலமா தெளிவா புரியுது. அப்போ ஒரு நாடு முன்னிலையில இருக்கணும்னா, தொழில்நுட்பம் சார்ந்து முன்னணியா இருக்கணும்னா தொழிற்சாலைகள் வளர்ந்தா போதும். கல்வியில முன்னணியா இருக்கணும்னா சரியான பாடத்திட்டங்கள் இருந்தா போதும். மருத்துவத்துல முன்னணியா இருக்கணும்னா மேம்பட்ட மருத்துவ திட்டங்கள் இருந்தா போதும். ஆனா ஒரு நாடு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சிறந்த பண்புகள் இருக்கணும். தன்னை போல மற்ற மக்களை எப்படி நடத்தணும்ன்றது ஒரு மனிதனுக்கு புரியணும். தன்னை போலவே உணர்வுகள் உடைய இன்னொரு நபர் தான் தன் முன் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மனிதன் புரிஞ்சுக்கணும். தன்னாலான மகிழ்ச்சியை தரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த நபருக்கு செய்யணுங்கிறத மனிதன் புரிஞ்சுக்கணும். இப்படியான விஷயங்கள் தான் ஒரு நாட்டோட மகிழ்ச்சியை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ இந்தியாவும் 118வது இடத்திலிருந்து இந்த பட்டியல்ல முன்னிலைக்கு போகணும்னா தன்கிட்ட இருக்கிற அந்த சில குறைகளை திருத்திக்கிட்டாலே நிச்சயமா இந்த உலகத்திலேயே அதிகமான மகிழ்ச்சியான நாடு அப்படின்ற பட்டியல்ல இந்தியா முன்னணியில இருக்குன்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஊழல் இல்லாம சமூக நல்லிணக்கத்தோட மக்களை சமமாக நடத்தக்கூடிய, கல்வி தரத்திலும் ஆரோக்கியத்திலும் தனிநபர் உரிமை சார்ந்த விஷயங்கள்லையும் தனிநபர் சுதந்திரம் சார்ந்த விஷயங்கள்லையும் சமமாக மக்கள் நடத்தப்படுவதிலையும் சிந்திக்கக்கூடிய திறன்லையும் சமூக நல்லிணக்கத்திலையும் இப்படி எல்லா விஷயங்கள்லையும் தனக்கான நிலை என்னன்றத இந்தியா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து என்ன தவறுகளை திருத்திக்கணும், எந்த விஷயங்களை மேம்படுத்திக்கணும்னு யோசிச்சாலே இந்த 118வது இடத்துல இருந்து முதலிடத்துல வரத்துக்கு கூட இந்தியாவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம், பல்வேறு அம்சங்கள்ல பலதரப்பட்ட எண்ணங்களோடு உணர்வுகளோடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாதான் இந்தியா இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எது தேவை தேவை இல்லைன்னு அந்த அரசு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுல அவங்களுக்கு ஒரு நாட்டு மக்களை மொத்தமா மகிழ்ச்சியா வச்சிருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து அதுல தன்னுடைய நிர்வாகத்தை முறையா வழி நடத்தினா நிச்சயமா இந்தியா சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாடா இருக்கும்ன்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு கண்ணோட்டங்கள் கொண்ட இந்த இந்தியாவில் ஒவ்வொரு தனி நபருக்கும் என்ன தேவை, ஒவ்வொரு தனி நபரோட உணர்வுகள் எந்த அளவுல இருக்கு, தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட தேர்வுகள், இது எல்லாத்துக்குமே மதிப்பளிச்சு மக்களை சமமா நடத்தினா இந்தியாவும் மகிழ்ச்சியான நாடு அப்படிங்கிற பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குன்றது சந்தேகமே இல்லை.